என் சித்தி ஐஸ்வர்யா. கருப்பு நிறத்தோல், உயரம் சுமார் 5.8 அடி. பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இல்லாவிட்டாலும், அவளுக்குள் ஒரு தனி கவர்ச்சி இருந்தது. சிறு வயதிலிருந்து எனக்கு அவள் மீது பிடிப்பு குறைவாகத்தான் இருந்தது. காரணம், அவள் எப்பொழுதும் என்னை கிண்டல் செய்வது, சின்ன சின்ன இம்சை செய்வது, அதெல்லாம். ஆனா நான் வளர வளர அவள பார்த்தாலே மனசுக்குள்ள வேற மாதிரி உணர்வு வந்தது. ஆனா அதக் கொண்டு வெளியில சொல்ல முடியாது. சித்தி அப்படித்தாலே அது ஒரு தடையா இருந்தது. குடும்பம் வெளியூர் போன நாள் ஒரு முறை எங்கள் குடும்பம் முழுக்க வெளியூருக்கு புனித யாத்திரை போக திட்டமிட்டது. ஆனால் சித்திக்கு உடல் சரியில்லை. ஜலதோஷம், காய்ச்சல் மாதிரி இருந்ததால் அவளால் பயணம் செய்ய முடியவில்லை. அதனால் சித்தப்பா என்னை அழைத்து, "விஜய், நீங்க வீட்டில் தான் ஐஸ்வர்யா ஒண்ணு ரொம்பவும் தனியா இருக்கக்கூடாது. நான்கு நாள் தான். நீ பார்த்துக்கோ" என்றார். எனக்கு மறுக்க வாய்ப்பு இல்ல. மனசுக்குள் ஏதோ பரவசம், அதே சமயம் பயமும் இருந்தது. 5 நாட்கள் முழுக்க சித்தியுடன் ஒரே வீட்டில் தனியாக என்ன நடக்கும் என்றே தெரியவில்லை. முதல் நாள் காலையில் எழுந்ததும் காஃபி குடிக்க சமையலறைக்குப் போனேன். அங்கே அவள் காஃபி போட்டு என் கையில் தான் கொடுத்தாள். "குடி, சூடா இருக்குது" என்றாள். அந்த குரலே எனக்கு புதிதாக தோன்றியது. நான் காஃபி குடித்துக்கொண்டு சோபாவில் டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து சாப்பாடு செய்வேன் என்றாள். நான், "சித்தி வேணும்னால் வெளியே போய் வாங்கிக்கிட்டு வரட்டுமா?" என்று கேட்டேன். அவள், "ஏன் வெளியே? உனக்காக நான் சமைத்து தரக்கூடாதா?" என்று சிரித்துக்கொண்டே சமையலறைக்குப் போனாள். அந்த சிரிப்பை பார்த்தவுடனேயே என் மனசுக்குள் வேறொரு எண்ணமே வந்தது. அவளின் சிரிப்பு, அவள் குரல், இவையெல்லாம் எனக்கு அந்த நாள் புதிதாகத்தான் தோன்றியது. சமையல் நேரம் சிறிது நேரத்தில் அவள் சமைத்த உணவை பரிமாறினாள். நான் சாப்பிட்டதும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நன்றாக இருந்தது. "சித்தி, நீங்க சமைத்தது சூப்பரா இருக்கு" என்றேன். அவள் சிரித்துக்கொண்டு, "அது உன்னால அப்படித்தான் தோன்றும்" என்றாள். சாப்பாடு முடிந்ததும் அவள் சோர்வாக இருப்பதாகச் சொல்லி படுக்கைக்குப் போனாள். நான் டிவி பார்த்துக் கொண்டிருந்தாலும் என் கண்கள் அவள் ரூம் தான் தேடியது. மனசுக்குள் ஒரு யோசனை. இந்த 5 நாளில் நான் சித்தியை அடைய முடியுமா? அவளோட திமிரை குறைக்க முடியுமா? என்ற ஒரு ஆவல். சுவாரஸ்யம் தொடங்கியது மாலை நேரம். மின்சாரம் போயிருந்தது. வீடு இருளாக இருந்தது. நான் மெதுவாக அவள் ரூமுக்குப் போனேன். அவள் படுத்துக் கொண்டிருந்தாள். நான் படுக்கையின் அருகில் அமர்ந்து கொண்டேன். அவள் சற்றே திரும்பி, "என்னடா விஜய், நவலேஷ், இங்கே வந்துட்டே" என்று கேட்டாள். நான் ஒண்ணும் சொல்லாமல், "அப்படியே சித்தி" என்று பொய்யாகச் சிரித்தேன். சில நிமிடங்கள் கழித்து தைரியம் சேர்த்து அவளின் கையை மெதுவாகத் தொட்டேன். அவள் உடனே எழுந்து, "டேய், என்னடா பண்றே" என்று கண்டித்தாள். நான் வெட்கமாக, "சித்தி, நீங்க குளிச்சுக்கிட்டு இருந்தபோது நான் வீடியோ எடுத்து வச்சுட்டேன்" என்று பொய் சொன்னேன். அவள் அதிர்ச்சியுடன், "பொய் சொல்றியே, அப்படியே பொய் சொல்லாதடா" என்றாள். நான் உறுதியுடன், "உண்மையாதான் சொல்றேன்" என்றேன். அவள் சற்று பதட்டமாக, "நீ ஏன்டா இப்படி பண்ணணுமா உனக்கு?" என்று கேட்டாள். அதற்கு பதில் நான், "அது எல்லாம் உன்னால தான் சித்தி. உன்னால எனக்கு ஆசை வந்துடுச்சு" என்று சொன்னேன். அவள் சற்றே மெதுவாக சிரித்தாள். அந்த சிரிப்பு என்னை இன்னும் ஆழமாக கவர்ந்தது. நெருக்கம் ஆரம்பம். "விஜய், உனக்கும் உன் சித்தப்பாக்கும் ஒரு குழந்தை இல்லையேன்னு தெரியும் இல்ல? அதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?" என்று அவள் மெதுவாகக் கேட்டாள். நான் ஆர்வமாக, "ஏன் சித்தி?" என்றேன். அவள் சிறிது சிரித்தபடி, "உன் சித்தப்பா, அவனால ஒரு விஷயம்தான் முடியும்" என்றாள். நான் உடனே, "ஆ அப்போ அத நான் பண்ணட்டுமா?" என்று கேட்டேன். அவள் கண்களை என் கண்களில் வைத்து சற்றே அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக, "நீ ரொம்ப திமிரா பேசுறே" என்றாலும் அவள் குரலில் மறைமுக ஒப்புதல் இருந்தது. நான் மெதுவாக அவள் கையை பிடித்தேன். அவள் சற்றே தடுமாறினாலும் விலகவில்லை. அந்த ஒரு தருணம்தான் என் வாழ்க்கையையே மாற்றும் தருணம். அந்த நாள் மாலை வீட்டில் இருவரும் மட்டுமே இருந்தோம். வெளியில் மழை கொட்டியது. மழையின் ஒலி வீட்டை நனைத்தது போல மனசையும் மெதுவாக நனைத்தது. விஜய் டிவியை அணைத்துவிட்டு ஜன்னல் வழியாக மழையை பார்த்தான். சித்தி ஐஸ்வர்யா சமையல் அறையில் காஃபி தயாரித்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் அவள் 2 கப்புகளுடன் வந்து, "விஜய், மழை நேர காஃபி குடிச்சிட்டு சின்ன சின்ன நினைவுகள் பேசலாம் வாங்க"
என்று மென்மையாக சொன்னாள். விஜய் சிரித்தான். அவளது குரலில் இருந்த அந்த நிதானம், கண்களில் இருந்த மென்மை அவனுடைய மனதில் ஒரு புதுசா உணர்வை உருவாக்கியது. இருவரும் டிவி முன்னால் அமர்ந்தனர். மழை ஒலி, காஃபி வாசனை மற்றும் ஒருவரின் நெருக்கம் மூன்றும் சேர்ந்து சூழலை மெதுவாக மாயமாய் மாற்றின. சித்தி சிரித்தவாறு கேட்டாள். விஜய், நீ சின்ன வயசுல என்ன வெறுத்துட்டே இருந்த. இப்போ கூட அப்படிதானா நினைச்சுக்கிறேன். விஜய் மெதுவா சொன்னா. இல்ல சித்தி. அ, நீங்க இப்போ ரொம்பவே வேற மாதிரி தோன்றீங்க. ஒரு தாயாக, ஒரு தோழியாக. அவளது முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு. ஆனால் கண்களில் ஒரு ஆழ்ந்த துக்கம். வாழ்க்கை சில சமயம் நம்ம ரொம்ப வித்தியாசமான பாதையில இழுக்குது விஜய். யாரும் புரியாம போயிடும். அந்த வார்த்தைகளில் இருந்த மன அழுத்தம் விஜயை அமைதியாக்கியது. அவன் அவளின் கையை மெதுவாக பிடித்தான். அவள் கையை பிடிக்காமல் விட்டுவிடவில்லை. அந்த தொடுதலில் ஒரு வெப்பம், ஒரு நம்பிக்கை, ஒரு உறவு பிறந்தது போலிருந்தது. அந்த நிமிடம் மின்சாரம் போனது. வீடு முழுக்க இருள். மழை மட்டும் ஒலித்தது. அந்த இருளில் சித்தி மெதுவாக சொன்னாள். விஜய், நீ என்ன வெறுப்பட்டதில்லையா? விஜய், இல்ல சித்தி. நான் உங்கள புரிஞ்சுக்கிறேன். உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்போ புரியுது. சித்தி அருகே வந்து அமர்ந்தாள். அவளது முகம் விஜயின் அருகே. மழை ஒலியுடன் அவளது மூச்சின் வெப்பம் விஜயின் கன்னத்தில் பட்டது. அவன் கண்ணை மூடிக்கொண்டான். அந்த நெருக்கம் எந்த வார்த்தையையும் கடந்து ஒரு உணர்வாக மாறியது. அவள் மெதுவாக அவன் தோளில் தலையை வைத்தாள். விஜய், நீ என் வாழ்க்கையில வந்தது ஒரு விதியோ என்று சொன்னாள். அவன் அவளது தலையை தடவி மெதுவாக கன்னத்தில் முத்தமிட்டான். அந்த முத்தம் காமத்தால் அல்ல, ஒரு ஆழ்ந்த அன்பின் வெளிப்பாடு. அந்த இரவு அவர்கள் பேசிக் கொண்டே இருந்தனர். வாழ்க்கை, துன்பம், ஆசை, நம்பிக்கை, எல்லாவற்றையும். அந்த இரவு யாரும் தூங்கவில்லை. மழை ஒலியோடு சேர்ந்து அவர்களின் மனங்கள் ஒரே தாளத்தில் துடித்தன. அந்த நெருக்கம், அந்த உணர்ச்சி வார்த்தைகளில் சொல்ல முடியாதது. அடுத்த நாள் கால சூரியன் எழுந்தபோது சித்தி விஜயை பார்த்து சிரித்தாள். நன்றி விஜய், என்ன புரிஞ்சதுக்காக. நீ என் வாழ்க்கையை ஒளி போல் ஒளிரவிட்டே. அதன் பிறகு அந்த வீட்டில் இருந்த அந்த 5 நாட்களும் அவர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையாக இருந்தனர். ஆனால் கடைசி நாள் வந்தது. விஜய் திரும்ப போகும் நேரம். சித்தி வாசலில் வந்து கண்ணில் கண்ணீருடன், விஜய், நீ வந்து என் வாழ்க்கையை நினைவுகளால் நிரப்பிவிட்டே. இப்போ நான் தனியா இருந்தாலும் மனசு நிரம்பி இருக்குது என்றாள். விஜய் அவளை அணைத்தான். நீங்க ஒருபோதும் தனியா இல்ல சித்தி. நான் எப்பொழுதும் உங்க நினைவுல தான் இருப்பேன். அவளது கண்ணீர் அவன் தோளில் விழுந்தது. அது பிரிவின் வலி அல்ல, ஒரு நெகிழ்ச்சி. விஜய் கதவை கடந்து வெளியே சென்றான். ஆனால் அந்த மழை இரவும் அந்த நெருக்கமும் அவன் மனதில் என்றைக்கும் பதிந்தது. அந்த நாளிரவு நான் வீட்டுக்கு திரும்பி வரும்போது மழை மெதுவாக பெய்து கொண்டிருந்தது. அந்த மழை ஒலி என் உள்ளத்தை கிழித்தது போல. அந்த இரவு நினைவு, அந்த மெல்லிய ஒளி, அந்த குரல், அந்த நெருக்கம் அனைத்தும் மனதில் மீண்டும் மீண்டும் திரும்பி வந்தது. நான் என்ன நினைச்சாலும் அது ஒரு கனவா? இல்ல விதியா? நான் செய்தது தவறா? அல்லது அது வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டும் சம்பவமா? சித்தி இப்போது ஒரு தாயாக மாறிவிட்டாள். அவள் வாழ்க்கை அவளுக்கு முழுமையடைந்தது. ஆனா என் மனசு, அது இன்னும் அந்த இரவு மழையில்தான் நிற்கிறது. நாட்கள் கடந்தன. மாதங்கள் போனது. நான் வேலைக்கு போய் வந்தாலும் மனசு அந்த வீட்டில் தான் இருந்தது. அந்த குழந்தை பெரியவளா மாறி வர்றாள். அவள் சிரிக்கும் போதெல்லாம் என் மனசு உருகி விடுகிறது. சித்தி என்கிட்ட பேசும்போது ஒரு வேற மாதிரி மென்மை இருந்தது. அவள் எல்லாவற்றையும் மறந்த மாதிரி நடந்தாலும் அவள் கண்களில் ஒரு கண்ணீர் ஒளி ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த ஒளி எனக்கே தெரியும். நான் ஒரு நாள் முடிவு செய்தேன், இங்கிருந்து வெளியேற வேண்டும். இந்த நினைவுகளுடன் வாழ முடியாது. அது என்னை அழிக்கிறது. நான் புதிய வாழ்க்கையை தொடங்கணும். நான் சித்திக்கு கடைசி முறை வணக்கம் சொல்லச் சென்றேன். அவள் குழந்தையுடன் இருந்தாள். நான் அவளை பார்த்தேன். அவள் என் கண்களில் பார்த்தாள். ஒரு சொல்லும் பேசாமல் ஒரு கண்ணீர் துளி அவளது கண்ணிலிருந்து விழுந்தது. அதுவே நம்ம உறவின் முடிவு. நான் வெளியே வந்தேன். வெளியில் மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த மழை துளிகள் என் முகத்தில் விழும்போது அந்த இரவு நினைவு திரும்பி வந்தது. அந்த மழை நொடிகளில் நான் உணர்ந்தேன்,
சில சம்பவங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அவை பாவமோ, பிழையோ இல்லை. அவை ஒரு உணர்ச்சி, ஒரு வாழ்நாள் நினைவு. இப்போது ஆண்டுகள் கடந்துவிட்டது. நான் வேறொரு நகர்ல, வேறொரு வாழ்க்கையில. ஆனா ஒவ்வொரு மழை நேரத்திலும் அந்த வீட்டின்றோட வாசல், அந்த சித்தியின் சிரிப்பு, சில காதல்கள் பேசப்படாது. சில உறவுகள் உறுதி செய்யப்படாது. ஆனா சில நினைவுகள் வாழ்நாள் முழுக்க நம்மை உயிரோடே வைத்திருக்கும். அதுதான் அந்த மழை இரவும், அந்த சித்தியும், அந்த சிறு பாசமும். என் வாழ்க்கையின் அழகான, மறக்க முடியாத நிழல்.